இங்க இருக்கிற விசுவாசிகளை பார்த்து ஒரு கேள்வியை கேட்பேன் என்றால், மெய்யாகவே நீங்கள் இயேசுவை சந்திப்பதற்கு ஆசையோடு இருக்கிறீர்களா? இங்க இருக்கிற விசுவாசிகள் நீங்கள் இயேசுவை நேரில் பார்ப்பதற்கும் இயேசுவோடு வாழ்வதற்கும் அந்த மகிமையான பிரகாசமுள்ள முகத்தை நேரடியாக உங்கள் கண்களினால் பார்ப்பதற்கும், நமக்காக அடிக்கப்பட்ட அந்த காயத்தையும், கைகளில் ஆணி அடிக்கப்பட்ட காயத்தையும் நேரில் பார்ப்பதற்கும் நீங்கள் ஆசையோடு ஆவலோடு இருக்கிறீர்களா? இங்க இருக்கிற உங்களால் சொல்ல முடியுமா, யோபுவை போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவர் பூமியின் மீது வந்து நிற்பார், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களை அவரை காணும் என்ற அந்த விசுவாச அறிக்கையை உங்களால் சொல்ல முடியுமா? கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகை ஒரு மெய்யான விசுவாசியை சந்தோஷிப்பிக்கும். கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகை, அவர் மீண்டும் வருவார் என்ற இந்த சத்தியமானது நமக்கு ஆனந்த பாக்கியத்தை கொடுக்கும். ஆனால் துன்மார்க்கர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் அது நடுக்கத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு என்று அவர் சொல்கிறார். எவ்வாறு சீனாய் மலையிலே அவர் பூமி அசைய பண்ணினாரோ, இன்னும் ஒரு தரம் மீண்டும் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் முழு உலகத்தையும் அசைய பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது வேதத்தை எப்படி படிக்கணும் என்பதை குறித்து ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணல, ஒரு வார்த்தை கூட வீணா போகல. இன்னும் ஒரு தரம், அந்த ஒரு தரம் என்ற சொல்லுக்கு மிகப்பெரிய ஒரு இறையலை அவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஒரு தரம் என்ற வார்த்தை இந்த எபிரேய நிருபத்தில் 8 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பிறந்தாரோ, எவ்வாறு இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்தாரோ, எவ்வாறு இயேசு கிறிஸ்து ஒரே தரம் கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஒரே தரம் உயிர்த்தெழுந்தாரோ, அதே போல கிறிஸ்துவும் ஒரே தரம் இரண்டாம் முறை வெளிப்படுவார். ரகசிய வருகை எல்லாம் கிடையாது, யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வந்து தன் சபையை எடுத்துக்கொண்டு போவார் என்பதெல்லாம் வேதத்திற்கு முற்றிலுமாக தவறான உபதேசம். வேதம் தெளிவாக சொல்கிறது, கிறிஸ்து ஒரே தரம் மீண்டும் வரப்போகிறார். அது எக்கால சத்தத்தோடும் ஆயிரமான பரிசுத்தவான்களோடும் தூதர்களோடும் உலகத்தில் உள்ள அனைவருடைய நினைவிற்கும் தெரியும்படியாக, கண்களும் பார்க்கும்படியாக கிறிஸ்துவின் வருகை இருக்கும். இளைப்பாறும் ஸ்தலமோ அல்லது ரகசிய வருகை என்ற கோட்பாடோ அது வேதத்தை அவமதிக்கிற செயல்பாடு.